தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியே வாரும். இதோ உம்முடைய நிரம்பினால் அன்னை மரியா நம் ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கியது போல நாள்தோறும் நாம் உம்முடைய வல்லமையால் நிரம்பி நாம் நலவற்றுகளை செய்து அந்த ஆண்டவர் இயேசுவின் பெயருக்கு புகழ்ச்சி தருகின்ற பிள்ளைகளாக வளர நம்மை ஆஸ்வதிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்று டிசம்பர் 8ஆம் தேதி அமலோற்பவ அன்னையின் பெருவிழாவை நம்முடைய தாய் திருச்சபை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டிலே ஆண்டிருந்த அந்த பாப்பரசர் 9ஆம் பக்திநாதர் உலகம் முழுவதும் இருந்த அனைத்து ஆயர்களை அவருக்கு கடிதத்தை எழுதி நாம் இவ்வாறு ஒரு விசுவாசத்தின் இரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளோம். நம்முடைய அன்னை மரியாவை நம் ஆண்டவர் சர்வவல்லவரான கடவுள் தம் ஒரே பேரான மகனான இயேசு கிறிஸ்துவின் அந்த மீட்பு இரகசியத்தின் வழியாக அவரை அன்னை மரியா தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே எந்த பாவ சூழ்நிலையும் எந்த ஜென்ம பாவம் அவரை தொடாதமாறு அவரை காப்பாற்றி அவரை மாசற்றவராக பிறக்க செய்தார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தியுள்ளது. ஆகவே இதை அனைத்து விசுவாசிகள் நம்ப வேண்டும் என்கின்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகின்ற ஆயர்களை அவர் கேட்டும் பொழுது உலகம் முழுவதும் இருந்த பல ஆயர்கள் இதற்கு தம்முடைய ஒப்புதத்தை வெளிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னை மரியாவை அந்த ஜென்ம பாப இல்லாமல் ஆண்டவர் கருத்தாங்கிய செய்தது ஏனென்றால் தன்னுடைய ஒரே பேரின்ப மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அளிக்கும் தாய் அவராயிருந்தார். ஆகவே தூயவரான கடவுள் பாவ நிரம்பிய அந்த வயிற்றில் அந்த உடல் வழியாக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஆகவே அந்த தூய்மையான ஆண்டவரை கருத்தாங்கிய அந்த உதரம் அந்த கரும் எத்துணை தூய்மைப்பட்டது. இதை ஆண்டவர் மட்டுமல்ல அன்றிருந்த மக்களை அவர் கூறினார். ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகளை பார்த்த ஒரு பெண்மணி அவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூறியது, உன்னை கருத்தாங்கிய அந்த தாய், உனக்கு பாலூட்டிய அந்த தாய் எத்தனை பேர் பெற்றவள் என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னை மரியாவை ஆண்டவர் அவருடைய தாய் வீட்டில் இருந்த பொழுதே எந்த பாவ சூழ்நிலை தொடாமல் அவரை காப்பாற்றி வழிநடத்தி வந்தார். அப்படி என்றால் அந்த அன்னை மரியாளுக்கு எந்த பாவ அந்த சோதனை இல்லை என்று அது பொருளலை. மாறாக நாள்தோறும் அன்னை மரியா ஆண்டவரின் கிருபைக்கு அவருடைய வல்லமைக்கு தன்னை உட்படுத்தி வந்தார். ஆகவே பாவ உலகத்தில் இருந்தாலும் அன்னை மரியா நாள்தோறும் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். எவ்வாறு அர்ப்பணித்தார்? இதோ நான் ஆண்டவரின் அடிமை, எவ்விதமாக தேவையிருந்தாலும் என்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாதா தன்னையே தன் ஆண்டவரின் திருவுளத்துக்கு அர்ப்பணித்தார். அந்த மாதாவின் போல இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு தன்னைத்தான் அர்ப்பணித்த பெண்மணி யாரும் இல்லை. ஏற்கனவே தான் அந்த மாதாவை ஆண்டவர் தொடக்கத்தின் முன்பே இந்த உலகத்திற்கு தலை சிறந்த படைப்பாக அவர் படைத்தனர். நாம் பார்க்கின்றோம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த அன்று வாக்களித்த அந்த பெண்மணி, இதோ நீ இவர் உன் வித்துக்கும் இந்த பெண்மணி வித்துக்கும் நான் பகைமையை ஏற்படுத்துவேன். நீன் அவருடைய காலை நீ கடிப்பாய், அவள் உன்னுடைய தலையை அவர் மிதிக்கின்றார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய கீழ்ப்படியின் வழியாக சாத்தானையும் சாபத்தையும் பாவத்தையும் மாதா மற்றும் நம் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த சாத்தானின் தலையை நசுக்கி அவர் நமக்கு தேவையான மீட்பை தந்துள்ளினார். ஆகவே அந்த கல்வாரி நாதரை நமக்கு தந்த தாய் நம்முடைய அன்னை மரியாள். ஆகவே அந்த தாயை தலை சிறந்த தாயாக, அனைத்து தாய்மார்களின் தாயாக, இந்த உலகத்தின் தாயாக, விசுவாசிகளின் தாயாக ஆண்டவர் உருவாக்கினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் கேட்டோம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே எவ்வாறு இந்த உலகம் படைப்பு முன்பே ஆண்டவர் நம்மை தன்னுடைய ஒரே பேரின்ப மகிழ்ந்தால் தேர்ந்தெடுத்தார். இது ஆண்டவரின் ரகசியம். இந்த நட்சத்திரம் நாம் பார்க்கின்றோம் அந்த கபிரியல் வானதூதர் திருவிவிலியத்திலே பலமுறை பல இறைவாக்கினருக்கும் அரசர்களுக்கு தோன்றியுள்ளார். ஆனால் யாருக்கும் அந்த கபிரியல் வானதூதர் அருள் நிறைந்தவர் என்று கூறவில்லை. மாறாக நம்முடைய அன்னை மரியாளுக்கு மட்டுமே. ஏனென்றால் அன்னை மரியா இந்த உலக தோன்றிய முன்பே ஆண்டவரின் சர்வ வல்லவரான கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலை சிறந்த படைப்பு. ஆகவே அவரை அந்த வானதூதர் வணங்கிய அந்த முறை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று. இந்த உலகத்திலே நாம் நினைக்கின்ற அனைத்து நற்குணங்களும் அந்த தாயில் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தாய் கருத்தாங்கியது இறைவனின் ஒரே பேரின்ப மகனின் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவே நாள்தோறும் தன்னையே அந்த
தூய ஆவியானவருக்கும் கடவுளின் திருவிழுந்துக்கு அர்ப்பணித்த அந்த அன்னை மரியாளின் அந்த முன்மாதிரியில் நாமும் அவர் பிள்ளைகளாக செல்ல வேண்டும். தாய் போல பிள்ளை நூல் போல செயல் என்று கூறுவது போல நாம் அந்த தாயை நம்முடைய தாய் என்று கூறுவதால் அந்த தாயின் விசுவாசம், அந்த தாயின் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆகவே அந்த தாயை நாம் முற்று நோக்கி ஜெபிப்போம். எவ்வாறு அந்த கானா ஊரில் நடந்த திருமணத்தில் அவருடைய குறைக்காக தன்னுடைய மகனில் மன்றாடி அந்த தாய் இன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற குற்றக்குறைகளுக்காக தன்னுடைய ஒரே பேருமை மகனில் ஜபித்து நமக்கு தேவையான வல்லமையும் ஆசிரியம் வழங்கும்படி நாம் அந்த தாய் வழியாக நம் ஆண்டவரிடம் ஜபிப்போம். அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க, வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழையவே, அன்னையே வாழ்க அமலையே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பதியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க, மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க, மனம் மகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க, தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அன்பு நிறைவா இதோ ஆண்டவரே, உங்களுடைய தாயை நம்முடைய தாயாக சிலுவையிலிருந்து நமக்கு கையளித்தீரே. இதோ அந்த தாயின் முன்மாதிரியில் நாம் நாள்தோறும் நம்மை எம்மையே முழுமையாக அந்த தந்தையான இறைவன் கடவுளுக்கு அடிமைகளாக அர்ப்பணித்து நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாள்தோறும் நற்குணங்களிலும் பரிசுத்தன்மையிலும் விளங்க செய்தருளுமாறு நம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவங்களோடு இருப்பராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமீன்.